ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து துபாயில் இருக்க ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாகவே வந்து டாக் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தா. சரி, அதனால் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is Labrador. Yes, Labrador. You have it. எனக்கு பிடிச்சது. வளர்க்குறது ஈஸி. Very easy to maintain. Smaller dogs, any smaller puppy, like Maltese, mini. Yeah, but German Shepherd will be easy because it's easy to train. It's a bigger dog, so it will be easy. Corgi. அம்மா இது பாரு. எல்லாமே நல்லா எது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்? அப்பார்ட்மெண்ட்டுக்கு எது செட் ஆகும்? apartments which will be good apartments. Smaller puppies will be better. But corgis are small. இது கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ப்ரீடு. Yeah, corgis எல்லாம் ரொம்ப கத்தும். German Shepherds, even though they're big, is it like it's easy to train also? Like, will it be okay in apartment? No, it will be okay in apartment. It will a lot of space. So like something smaller in apartment. It's easy maintenance. Cocker Spaniel will be okay. Oh, that is fine. Very good. Corgi. வேணாம், அப்படியே பாரு. Shih Tzu. கீழ் இது வந்து லேபா? வா, கையெல்லாம் வைக்காத. இது என்ன ப்ரீடு? Golden retriever. கோல்டன் ரெட்ரீவர். Yeah, it's a retriever. Okay, இருக்காது. என்னது? பக்கு ஓட Pomerian. Yes. ரொம்ப கத்திடுது. அடிச்சிருச்சுன்னா இல்ல அதெல்லாம் கிடைக்குது. இது குட்டலாம் உண்டு இல்லை என்ன சொல்றாங்க. இந்த பாரு, டோன்ட் டச்னு போட்டிருக்காங்க. ஐயோ இதான் பூஸோட இது ப்ரீட், சேம் ப்ரீட் பூஸோட. இது வேற கலர் அவ்வளோதான். க்ளவுஸ் போடாமல் டச் பண்ணக்கூடாது. Yeah, I know that kid. இது ரொம்ப குட்டியாக அம்மா இது பாரு என்ன ஆக்குது. பூனை தான் இன்னும் நல்லா சொல்லணும். இதெல்லாம் கேட்டா இதுவா
இது வந்து இப்போ இது ஸ்காட்ச் கேட். இது வாங்குறதுக்கு முன்னாடி ஆக்டிவா இருக்குது நல்லா இருக்குதான்னு நம்ம கிளவுஸ் போட்டுட்டு டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அது வெரி கூல். ஹேண்ட்லெஸ் கேட். இது ஓப்பன் பண்ணாத. ஒன்றும் பண்ண மாட்டேன். இது வந்து ஃபீமேலா மேலா? மேலா. ஆக்டிவா இருப்பானா? ஏய் விடு மிஷிகா. மிஷிகா விடு, டச் பண்ணாத. மிஷிகா விடு. அவன் க்ளோஸ் பண்ண சொல். இப்போ நான் விற்கிறேன்னா நீங்கள் வாங்கிப்பீங்களா? வாங்கிப்போ. டாக்லாம் ஜம்ப் தான் பண்ணுவோம். போடு போட்டு ரொம்ப கோல்டன் ரிட்ரீவர் நல்லா தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். நல்ல ஹேரே நல்லா இருக்கு. ஹேர் கோல்டன். Change feed part for them also. That we have to. This will come in this thing itself. This one you want me. Then I can't touch that one on that side. Then after touching It's okay. this side. கீழே விழுந்துற போகுது. That's wait. Wait. இது என்ன ப்ரைஸா? Maltese. ஆ? Maltese. இது என்ன ப்ரைஸ் இந்த டாக்? Maltese. Maltese. இல்லை ப்ரைஸ். Price அது 6000. ஏன்னா எல்லாமே 6000 தானே? அது எல்லா டாக்ஸுமே 6000 தானே ஸ்டார்டிங்? ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இல்லை நான் இருந்தாலும் ஸ்டார்டிங் ரொம்ப லவ்ஸாக இருக்குங்களா? ஒரு 2000 3000 அந்த மாதிரி. அதெல்லாம் இது மிக்ஸ்டு ப்ரீட்ஸ். இது ஸ்டார்டிங் 3000க்கு இந்த நான் இருக்கு மேலே. அப்புறம் அவங்களுக்கு கோல்டன் ரிட்ரீவர். இது ரொம்ப அமைதியாக இருக்கு பாரு. மெயின்டெனன்ஸ் அந்த இதெல்லாம் நாயெல்லாம் கடிக்காதா? இந்த ஏன்னா இது ரொம்ப கடிச்சிட்டு இருந்துச்சு விளையாட்டுக்கு. புது பல் வந்துருக்கு, ஸோ அதனால அவங்க கடிக்கும் அந்த மாதிரி. அது உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருக்கா? இல்லை ஏன்னா விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகாது. இது ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணாத, வெயிட் பண்ண, அவங்க இது பண்ணட்டும். இல்லை பண்ணுறது ரொம்ப வீக்காக இருக்கா? வீக்காக இருக்கு.
ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அவனுக்கு? இல்லைன்னா ரொம்ப சோகமாக இருக்கும். அவனுக்கு புதுசாக இருக்கும். ஓகே. ஆனால் பெருசாக இருந்தாலும் அது சொல்கிறவங்க அந்த கம்மி அமைதியாக நான் விட்ட கை கடிச்சு. இதுவும் எவ்வளோ? இது அது அனுப்பிடுவாங்க. 6,000. இதுவும் இது ஸ்மாலாக 45 டேஸில் வாங்கினா அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா? ஒரு வேளை 45 டேஸில் 45 days நாங்கள் விற்க முடியாது. ஆனால் வெளியே வந்துட்டு விற்குவாங்க. அது ஏன்னா ஸ்டார்டிங் இது வந்து 45 டேஸில் தான் டிவார்மிங் எல்லாமே பண்ணிட்டு வாங்கணும். இல்லை லைக் ஃபர்ஸ்ட் வேக்சின் இங்கே கடையில் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. 1 BHK கூட ஆனால் சவுண்ட் அங்கே அப்பார்ட்மெண்ட் சைலண்டான டாகாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லைல்ல? அது எப்படி செக் பண்ணுறது சைலண்ட் டாக்? அது பழக தான் அது பெருசானா அவங்க கத்துவாங்க. எதுனா யாருன்னா டோர் தட்டினா கத்துவாங்க. தட்டினா ஒரு 2-3 இது கேட்கும். பழக தானே தெரியும். ஓகே. சாப்பாடுலாம் எப்படி? சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற ரைஸ் இது அந்த மாதிரி ரைஸ் நம்ம இப்போதே பல்கோ பண்ணா ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நாங்கள் வெஜிடேரியன், அதனால இல்லை தரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்வெஜ் இல்லாமல் வளர்க்கலாமா? நான்வெஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கான ஹேர் க்ரோத்துக்கான முக்கியம் இல்லை நான்வெஜ்லாம் எந்த தேவையில்லை. வெஜிடேரியன்லேயே ஜாஸ்தி லைக் வெறும் உப்பு இல்லாமல் உப்பு எதுவுமே டேஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு தரணும். அப்படியே பச்சை அப்படியா? அந்த மாதிரி உப்பே ஆட் பண்ணக்கூடாதா எந்த ஃபுட்டு கொடுத்தாலும்? இல்லை உப்பே தரக்கூடாது. சுகர் சுகர் கூட தரக்கூடாது. சாக்லேட் எதுவுமே அவங்க பெருசாகிட்ட அப்புறம் எப்போனா கொஞ்சம் அப்படி தரலாம். ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சுன்னா அவங்க கேட்பாங்க. சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் எல்லாம் வந்துடும். அப்புறம் டயபெட்டிக்ஸ் வந்துடும் அவங்களுக்கு கூட. அது இப்போ சில நாயெல்லாம் கடிக்கும் தெரியுமா? அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி அது குலைக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். யாராவது புது ஆள் வந்தால் ஒரு டைம் தான் ஸ்லோவாக தான் குலைக்கும், அப்புறம் மோப்பம் பிடிச்சிட்டு விட்டுடும். சவுண்டே வர இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்தே குட்டியிலேருந்தே 1 வயசுலேருந்து தூக்கிட்டு வந்ததுலேருந்தே அப்படிதான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். சில நாய்கள் இருக்குது லைக் சில நாய்கள் சிலர் நாய் கூட லைக் பொம்மரேனியன். அந்த நாய் லைக் யூஸ்வலாக பொம்மரேனியன்னா கொலிச்சுனே இருக்கும். ஆனால் சில நாய்கள் நான் பார்த்துருக்கேன் லைக் எதுவும் கொலைக்காது. லைக் ஆறாமல் அவங்க ஏன்னா சில டாக் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணும், அதனால அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியும். நம்ம இப்போ பார்த்தாலே தெரிய வந்துடும். இப்போ இவங்கிட்ட ஆடினா அவன் வந்துட்டு ஜாஸ்தி கத்துவான். அவங்ககிட்ட ஆடினா அவன் வந்துட்டு வெரி ஆடி நிற்குவான். ஜாஸ்தி சவுண்ட் பண்ண மாட்டான். ஆனால் இவங்கிட்ட இது ரிசர்வ்லாம் பண்ண இது பண்ணுவோம்ல, இது கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. வாங்குவான். பார்த்து வேணாம் வா. ஓகே பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.